விளையாடுறதுக்கு ஒரு ஸ்கூலா? வீட்டில் நீ இருக்க, எங்கள் அம்மா இருக்காங்க, வேலை முடிச்சுட்டு நான் வந்துடுவேன். பையன் நம்மளோட விளையாட்டும். நீங்க இப்படிதான் பேசுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என் புள்ள இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு ஆசைப்படுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? ஐயோ, உனக்கு முழு உரிமை இருக்கு மலரு. உன் ஆசைக்காக பச்சை பிள்ளைய கஷ்டப்படுத்தணுமா? ஒரு 5-6 வயசு வரைக்கும் ஓடி ஆடி விளையாட்டும். அதுக்கப்புறம் நீ சொல்கிற ஸ்கூல்லே சேர்ப்போம். நான்லாம் 6 வயசுல தான் 1வது போய் சேர்ந்தேன். அதான் இப்படி இருக்கீங்க. என் தலை எழுத்து. எங்க அப்பா வச்சுக்கிட்டு உங்களுக்கு கழுத்தை நீட்டி நான் மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏய், என்னாச்சு? கேவலமா இருக்கு. 4 பேர் என்ன மதிக்க வேணாமா? நீ சொல்ற அந்த 4 பேர் சோம்பேறிங்க. பெத்த புள்ளைய கூட பாத்துக்க முடியாத வாழைப்பழ சோம்பேறிங்க. இருக்கட்டும். காலையில எந்திரச்சா அந்த 4 பேரை நான் தானே பார்க்கணும். அந்த 4 பேரை நான் தானே பேசணும். அந்த 4 பேரை நான் தானே கிராஸ் பண்ணணும். அவங்க முன்னாடி நான் கௌரவமா இருக்க வேண்டாமா? ஐயோ மலரு, இது கௌரவம் இல்ல மலரு, கர்வம். 4 பேத்துக்காக நம்ம பெத்த புள்ளைய 4 சோத்துக்குள்ள கொண்டு போய் அடைக்கணுமா? இப்ப முடிவா என்ன சொல்றீங்க? 20,000 ரூபாய் ஃபீஸ். என் பையன் அந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும். முடியுமா முடியாதா? முடியாது. யா என்னம்மா? அவ சொல்றதான் கேளையா. நிறைய கேட்டாச்சுமா. உங்க இஷ்டத்துக்கு பண்ணிக்கோங்க. என்ன வேணா பண்ணிக்கோங்க. போட்டு உடைக்க அம்மா, எதுக்குமா எல்லாத்தையும் போட்டு உடைக்கிற? வெற்றி, நான் உனக்கு 25,000 ரூபாய்க்கு விளையாடுற பொருள் வாங்கி தரையா? நீ வீட்லயே வச்சு விளையாடியா? அப்பா கூட விளையாடு. என்ன யார் இந்த வீட்ல மதிக்கிறா? அம்மா சொல்றத கேளுமா. நான் இருக்கணும். ஐயோ தயாளா, பால் ஏய். பையன் அப்படி பண்ணிட்டாளே. என்னாச்சு? சக்கரமா, சக்கரமா. என்னமோ தாஜ்மஹால் செய்யணுமாமே, ஸ்கூல் டைரியில எழுதி அனுப்பியிருக்காங்க. ப்ராஜெக்ட் ஒர்க்லாம் நம்ம செய்ய முடியாது. பாய கடைக்கு போனால் அங்கே ரெடியாக செஞ்சு வச்சுருப்பாங்க. காசு கொடுத்து வாங்கிட்டு வர வேண்டியது தான். என் வீட்டுக்காரர் கூட பங்கு தான் போயிருக்காரு. தாஜ்மஹால் தான் இன்னைக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்குன்னு பாய்க்கு எப்படி தெரியும்? ஸ்கூலுக்கும் பாய்க்கும் ஏதாவது லிங்க் இருக்கோ? தேவையில்லாம வம்பு பேசாதீங்க. போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வெற்றி, வாயா. 8th ஸ்டாண்டர்ட் ப்ராஜெக்ட் ஒர்க்கு ராக்கெட் ரெடியாக இருக்கா? இருக்கு பாய். அதை நிற்கிற மாதிரி அவங்ககிட்ட கொடுத்தாரு. சரிங்க பாய். 1000 ரூபா கொடுங்க. தாஜ்மஹால் வேணுமா? ஒரு தர்மகோல், ஒரு கட்டு, ஒரு நல்லா இருக்கீங்களா? ஒரு சிசரு. நீங்கள் செய்ய போகிறீங்களா? இல்லை பாய், அவர் செய்ய போகிறார். நம்ம செய்கிற மாதிரி வராது இல்லை? ஐயோ பாய், ப்ராஜெக்ட் ஒர்க் உங்களுக்கு இல்லை, அவருக்கு தான். நாலு பேருமா கொண்டு போய் நடுவில் வச்சிடணும்டா. எப்படி நடுவுல வச்சிரணும். முன்ன பொண்ணை போய் மாட்டிக்க கூடாது. சரிப்பா. இருக்கடம் தெரியாம இருந்துட்டு போயிடணும்டா. எப்படி இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு போயிருப்பா. முதல்ல கொண்டு போய் வைக்கணும்டா. சரிப்பா. கையில் என்னடா? தாஜ்மஹால். உங்க அப்பா அப்படி சொல்ல சொன்னாரா? ஹலோ சார், உங்கள் வேலையை பாருங்கள் சார். வெற்றி, நீ கிளம்பியா? பாய் பா. பாய். ஏய், என் பேக்ல இருந்து கையேறா. டேய், இடிக்காதீங்கடா. ஏய், இடிக்காதீங்கடா. தள்ளி போடா. டிரைவர் கொஞ்சம் மெதுவா போடு. இது நானே செஞ்சது. சூப்பர்டா. ஏய், வெடி குடுடா.
எங்கிட்ட போய் தொலைச்சிட்டீங்களா? என்னாச்சு மலரு? வெற்றியை காணுமா? அந்த மனுஷன் தொலைச்சிட்டாரு. ஐயோ, என் புள்ளைய காணோம். ஏய் தம்பி வாடா. வாடா. அன்னைக்கே சொன்ன கேட்டீங்களா? பையனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு என்ன அவன்கிட்ட என்ன பேச்சு? இப்போ சொல்ல அவனை சோழியை முடிச்சிருந்தேன். நீங்கள் 2 பேரும் என்னை பற்றி தெரியும்ல மச்சான். உங்கள் மேலே நான் கொஞ்சம் மரியாதை வச்சுருக்கேன், அதை காப்பாற்றிங்க. சின்ன பையலவிட்டெல்லாம் பேச சொல்லிக்கிட்டு. ஏய் தல்றா, இருக்கிற பிரச்சனை தெரியாமல். தயா சார், உங்க நம்பிக்கை மேல எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. பையனை தேடி பார்த்தீங்கல்ல, கிடைக்கல இல்ல, அப்புறம் எதுக்கு வீம்பு? அஃபிஷியலாக கம்ப்ளைண்ட் கொடுங்க சார். தேடுற வேலையை அவங்க பார்த்துக்குவாங்க. சார் நீங்க தேடுற வேலையை ஆரம்பிங்க, அவர் கம்ப்ளைண்ட் கொடுப்பார். அதை அவரை சொல்லுங்க சார். சார் அவரை கேட்டிங்கன்னா இந்த உலகத்தில் ரொம்ப நல்லவன் இருக்கு, அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு, என் பையன் எப்படி வந்துடுவான்னு பாடம் நடத்த ஆரம்பிச்சுடுவாரு. ஃபோட்டோவாவது இருக்குதா சார்? ஒரு நிமிஷம் கொடுப்பா. நண்பா, ஏற்கனவே ரொம்ப லேட்டு. இந்த விஷயத்தில் இவங்க பேச்சு தான் கேட்போமே. அட கொடுத்துருப்பா. ஐ திங்க் இட்ஸ் பாசிபிள். காந்தி சார், இதை உடனே எல்லா ஸ்டேஷனுக்கும் ஃப்ளாஷ் பண்ணுங்க. ஓகே சார். இப்போவாது உங்கள் பையனை பற்றி ஏதாவது டீட்டெயில் சொல்லுவீங்களா? உங்கள் பையன் பேர் என்ன? வெற்றிஸ்வரன். என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாப்ல? பேண்ட் ஷர்ட். என்ன கலர்? அது ப்ரௌன் கலர் பேண்ட்டு, ப்ளூ கலர் ஷர்ட். ஷூ போட்டிருந்தாரா? அது என்ன கலர்? லைட் ரெட் கலரில். பையன் ஏதாவது மென்டலி டிஸ்டர்ப் அந்த மாதிரி ஏதாவது? அவன் ரொம்ப புத்திசாலி பையன் சார், நல்ல எனர்ஜெட்டிக்கான பையன் சார். வயசு என்ன? சக்கரை சாப்பிடு. அழாதடா, வந்துருவான்டா. சார் நீங்க அவர் கோஆபரேட் பண்ணுங்க சார். நான் தான் பார்த்தேன். ஏதாவது டெக்னிக்கல் இருந்தால் கொஞ்சம் லென்த்தியாக பேசுங்க. ஓகே சார். காந்தி கொஞ்சம் ஃபாலோ பண்ணு. ஹலோ. அங்கே அடையாளம் கேட்டான். இந்த இடத்துல லைட்டாக. தயா, வெற்றி பத்திரமா இருக்கான். ஹலோ, நான் தான். நம்பர் 14 செந்தமிழ் ரோடு 6th பிளாக், நெய்வேலி. வெற்றி இருந்தால் கொடுங்களேன். ஏ வெற்றி, எப்படியா இருக்க? சாப்பிட்டியா? என்ன அப்படி பண்ணிட்டியா? சரி, அவங்க கூப்பிட்டு வந்துடுவாங்க, நீ பத்திரமா இரு. கொடு, அவங்ககிட்ட ஃபோனை கொடு. தேங்க்யூ வெரி மச். நான் வெயிட் பண்ணுறேன், நீங்கள் வாங்க. தேங்க்யூ. நண்பா, மனுஷங்க மேல நான் வச்ச நம்பிக்கை வீண் போகல நண்பா. எனக்கு என் பையன் வேணும். அப்புறம் சார் பையன் தான் கிடைச்சிட்டான்னு தகவல் வந்துருச்சுல, நீங்க கிளம்புங்க. பையனை பார்த்துட்டு போகிறாங்க. ஓ அப்படி.
ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. அப்பா என்ன கிஃப்ட் கொடுத்தாங்க? முழு சுதந்திரம். வெற்றி, பா ஒரு அப்பாவை நான் உன் கூட இருந்து உன்னை ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தியிருக்கேன்னு நம்புகிறேன். இனிமேல் நானே நினச்சாலும் உன்னை தப்பான வழிக்கு கூட்டு போக முடியாது. அந்த அளவுக்கு நீயும் உயர்ந்திருக்க. எதெல்லாம் அப்பாட்ட வந்து சொல்ல முடியுமோ அதெல்லாம் செய். சொல்ல முடியாத செய்யாத, ஏன்னா அது தப்பு. சரிப்பா. நான் அம்மாவை பார்க்கணும்ப்பா. போயிட்டு வா.